தமிழ் சினிமாவில் 1960, 70 களில் உச்ச நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கே. ஆர். விஜயா. தனது அசாத்திய நடிப்பால் தமிழ் மட்டுமல்லால் தெலுங்கு, மலையாளம், கன்னடா உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்துள்ளார். மேலும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட டாப் நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். புன்னகை அரசி என்று அழைக்கப்பட்ட அவர் இதுவரை 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆருக்கு நிகராக சம்பளம் வாங்கிய நடிகை கே. ஆர். விஜயா தான். இவர் நடிப்பில் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 10 படங்களாவது திரையரங்குகளில் வெளியாகுமாம். தமிழ் சினிமாவில் 1960, 70 களில் உச்ச நடிகையாக வலம் வந்தவர் நடிகை கே. ஆர். விஜயா. தனது அசாத்திய நடிப்பால் தமிழ் மட்டுமல்லால் தெலுங்கு, மலையாளம், கன்னடா உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்துள்ளார். மேலும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட டாப் நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். புன்னகை அரசி என்று அழைக்கப்பட்ட அவர் இதுவரை 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆருக்கு நிகராக சம்பளம் வாங்கிய நடிகை கே. ஆர். விஜயா தான். இவர் நடிப்பில் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 10 படங்களாவது திரையரங்குகளில் வெளியாகுமாம். இந்நிலையில் கே. ஆர். விஜயா பற்றி யாரும் அறியாத செய்தி ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கென்று முதலில் தனி விமானம் வாங்கிய நடிகை கே. ஆர். விஜயா தானாம். மேலும் இவரின் சகோதரி கே. ஆர். வச்சலா கலந்து கொண்ட நேர்காணல் ஒன்றில் நானும் என் அக்காவும் சாப்பாட்டை பற்றியும் கோயிலுக்கு செல்வதை பற்றியும்தான் பேசுவோம். அக்கா 50க்கும் மேற்பட்ட சாம்பார்களை வைப்பார்கள். என் அக்கா ஷூட்டிங் போகிறதுக்காகவே விமானம் வைத்திருந்தார். 4 கப்பல்களையும் வைத்திருந்தார் என்று தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. டி. ராஜேந்தர் கோலிவுட்டில் பிரபலமான இயக்குனர், நடிகர். சிம்புவின் தந்தையும் கூட. சினிமாவில் ஒரு துறையில் வெற்றி காண்பதே கஷ்டம். ஆனால் டி. ராஜேந்தரோ நடிப்பு, இயக்கம், ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்பு என அனைத்து துறைகளிலும் புகுந்து விளையாடியவர். இவரது எதுகை மோனை பேச்சு பலரை ரசிக்க வைத்திருக்கிறது. ஒருதலை ராகம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான டி. ராஜேந்தர் எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய திறமையை கொண்டு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். வெறும் இயக்கம் மட்டுமின்றி வசனம் எழுதுவது, கேமரா, இசையமைப்பது என எந்த ஜானரிலும் கில்லியாக இருப்பவர். குறிப்பாக இளையராஜா தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது ஒரு படத்துக்கூட அவரிடம் செல்லாமல் தானே இசையமைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் டி. ராஜேந்தர். தன்னைப் போலவே தன்னுடைய மகனையும் உருவாக்க நினைத்தார். ராஜேந்தரின் பங்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதன் காரணமாகத்தான் சிம்புவாக சிறு வயதிலேயே நடிக்க முடிந்தது, இளம் வயதிலேயே படத்தை இயக்க முடிந்தது, இசையமைக்க முடிந்தது, பாடல் எழுத முடிந்தது. டி. ராஜேந்தர் தனது ஆரம்பகாலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டவர். அதாவது வறுமையின் கோரப்பிடியிலிருந்துதான் அவர் வளர்ந்து எழுந்தார். தனது சொந்த ஊரான மயிலாடுதுறையில் திரைப்படம் பார்க்க டிக்கெட் எடுப்பதற்கு பணம் இல்லாமல் அந்த தியேட்டருக்கு வெளியே இருக்கும் சாக்கடை ஓரமாக நின்று கொண்டு வசனங்களையும் பாடல்களையும் கேட்டு வளர்ந்தவர் அவர். அவரது தாடிக்கு காரணம் காதல் தோல்வி என்று பலரும் கருதுகிறார்கள். ஆனால் இன்னொரு கதை இருக்கிறதாம். அதாவது அவர் கல்லூரிக்கு சேரும்போது தனது தாடியை ஷேவ் செய்து கொள்ள முடிவெடுத்தாராம். ஆனால் அவரது உறவினர் ஒருவர், இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஷேவிங் ஒரு கேடா, சும்மா இருந்தா காசும் பிளேடும் மிஞ்சும் என்று சொன்னாராம். இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட டி. ஆர். வாழ்க்கையில் வென்ற பிறகுதான் தாடியை ஷேவ் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாராம். சினிமாவில் அவர் நினைத்தபடியே வென்ற பிறகு, நாம் வெல்லும்போது இந்த தாடி இருந்ததே, பிறகு ஏன் எடுக்க வேண்டும் என்று அப்படியே விட்டுவிட்டாராம்.